அடுக்கணும். Yeah. இது 20 கிலோ கூட வரும். Okay. ரெடியா? Yes. எங்க வாயில இருட்டா நடைய சாத்துறோம். நட சாத்துறோம். நட சாத்திட்டு எங்க வாயில? நட சாத்தி போட்டு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் தெய்வமையோ வீடியோ வராது காரணம். இப்போ கிட்டத்தட்ட 1 கிழமை ஆகுது காணொளி வரல. ஸோ இருங்க நாங்கள் வெளிச்சத்துக்கு போயிட்டு இது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலாம் தானே அப்புறம் வேணும் ஜாக்கெட்டு. ஓகே அவங்கள்ட்ட வெளிச்சத்துக்கு போவோம் நாங்கள். ஊதுவத்தி நோக்கணும். ஓகே ஃபைன். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க வந்து மயு வந்து என்ன வந்து 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 லக்கேஜ் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கேட்டிருப்பீங்க என்னத்துக்காக 1 கிழமையா வந்து காணொளி வரலன்ட்டு. வராதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டெலிஃபோன் அதாவது இன்டர்நெட் இஷ்யூனால தான் காணொளி வரல. என்ன அப்லோட் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால 1 வீக்காக வந்து காணொளி வரல. அதான் இந்த இன்டர்நெட் இஷ்யூனால தான் காணொலியில் வரலை. அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். அதுக்கு ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாரு மயோ. ஸோ இன்னைக்கு எங்கன்னா அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு ட்ரிப் போக போகிறோன்னு. அது எந்த நாட்டுக்குன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, கெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்கும் தான் வரும். என்ன மயோ? அது எந்த நாடால போக போறோம்னு நீங்க காணொலியை பாருங்க. ஸோ இந்த காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும்னு சொல்லிக்கிட்டு, ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப்ல சரி இன்ஸ்டாகிராம்ல சரி விடாம மெசேஜ் போட்டாங்க. அக்கா அண்ணா நீங்க எல்லாரும் ஓகேவா, ஏன் காணொலி வரலன்னு. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு இதுல இருந்து எங்களுக்கு தெரியுது. நீங்க எங்களுக்கு உண்மையாவே ஒரு உறவா தான் இருக்கீங்கன்னு. அதுக்கு மிக்க நன்றி. இப்போ நாங்க கிளம்ப போறோம். டைம் வந்து 9 மணி ஆயிடுச்சு. ஸோ கிளம்ப போறோம். போகும்போது நாங்க காணொலியை தொடர்றோம். நாங்க போறது சொல்றேன்னு ஜெர்மன் வழியால தான் போக போறோம். என்ன மாயோ? எந்த நாட்டுக்கு போக போறோம் அல்ல எந்த இடத்துக்கு போக போறோம்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க போவோம். நான் ஊதுவத்தி இருக்கா அணைச்சிட்டு வரேன். முன்னாடி என்ன செய்ய தெரியுமா? இதை குச்சி இருந்துச்சுன்னா காருக்கு போயிட்டு காட்டு. சரி இப்போ ஊதுவத்தி அணைச்சிட்டு போவோம். ஓகே எல்லாம் அணைச்சாச்சு தானே. என்ன கேஸ் ஆஃப் பண்ணிருக்கான்னு இருக்கா பாருங்க. பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். லக்கேஜ் ஏற்றியாச்சா? ஸோ இங்கே பாருங்க என்னோட பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட். அதாவது என்ன சொல்றது, லாங் இடம் தானே போகிறோம். அப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போடணும்னு. இப்போ இவரும் பிளாக் அண்ட் பிளாக் போட்டிருக்காரா? ஓகே பை. ஓகே ஃபைனலி ஜெர்மன் பார்டருக்கு என்ட்ரி ஆக போகிறோம். அதாவது நாங்கள் ஏற்ற வேண்டியது எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஜெர்மன் பார்டரால் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் ஜெர்மனி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு காணொலியில் என்னென்னா, ஜெர்மனியில் வந்து ஹைவே வந்து நீளமாக இருக்கும், ஸ்விஸ்ஸில் வந்து பச்சையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே தெரியுது உங்களுக்கு, நீல கலர்லேயே ஸ்டார்ட் ஆகுது. நீ ஜெர்மனுக்கு போனோன்னா நம்ம ராஜ்யம்தான். அதாவது அங்கே அன்லிமிட்டட் தானே ஸ்பீடு. அதுக்காக அப்படி தான் நாங்கள் ட்ரைவ் பண்ணுவோன்னு இல்லை சொல்கிறேன். சரி எதுவும் சுவாரஸ்யமாக வரும்போது நாங்கள் உங்களுக்கு காணொலியை தொடர்றோம். அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சோல் வருது. அதையும் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நாங்கள் கொஞ்சம் அதான் முன்னுக்கு வரதான் போர்டரா. அதாவது எல்லை ஜெர்மனுக்கும் ஸ்விஸ்ஸுக்கும் எல்லை இதுதான். பெரிய போர்டர். இதுதான் பெரிய போர்டரியா. நாங்கள் பிரேக் எடுக்கும் போதே எனக்கு காணொலியை தொடரோம். ஏன்னா இது ஆல்ரெடி நாங்கள் ஒரு காணொலியில் காட்டியிருப்போம். நாங்கள் மியூன்ஷனுக்கு போகிற வழி அதான். இப்போ நாங்கள் சொன்னாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி. நாங்கள் அது ஒரு இடத்துக்கு போகிறோன்னு நீங்கள் எந்த இடத்துன்னு கீழே கெஸ் பண்ணுங்கள். முன்னுக்கு வந்து செக்அப் நடக்குது. பின்னுக்கு இருக்கிற பெல் போட்டுக்கதா? போட்டிருக்கேன். சரி ஓகே தொடரும். சரி நீ பாடுங்க. போலீஸையும் காட்டிட்டு போவோம். என்ன? ஹலோ சார், how are you? This is airport. Yeah, this is airport. நிப்பாட்டுறாங்கன்னா நிப்பாட்டுறாங்க. கதைக்க மாட்டேன் தெரியல. அவங்க கண்ணால தான். இங்க பாருங்க இப்ப வந்து இதுல இருந்து 60ல இருந்து எனி
உங்களோட கார் எவ்வளோ ஓடுமோ அவ்வளோ ஓடலாம். சரி ஓகே, நாங்கள் இனி காணொலியை நிப்பாட்டிட்டு மிச்சம் அங்கே போயிட்டு தொடருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு இன்னும் ஒரு 4 hours இருக்குது. ஆனால் 4 hours-க்குள்ளே இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 தடவை வந்து டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். ஏன்னா லீவு நாள் தானே, ஸோ அதனாலே டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். இப்போ வந்து இது 9 நிமிஷம் டிராஃபிக்னு சொல்கிறாங்க. டிராஃபிக்கில் வந்து நாம் என்ன கவனிக்கணும்னா எப்போவும் வந்து லெஃப்ட் சைட்லேயே போய்கிட்டு இருங்க. ஏன்னா எமர்ஜென்சி வாகனங்கள் வரும்போது அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கும். அதாவது ரெத்துங்ஸ்காசை விட்டே ஓடிக்கிட்டு இருங்க டிராஃபிக்கில். அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஜெர்மன் வாகனம் எல்லாரும் ஹாலிடேக்கு போகிறனால செம்ம டிராஃபிக். பார்ப்போம், இனி அங்கால வந்து ஏர்போர்ட் வந்துடும். ஏர்போர்ட் வரும்போது நாங்கள் உங்களுக்கு கிட்ட காட்டுறோம். ஏன்னா 109 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் வருது. ஏர்போர்ட்டில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறோம். ஓகே, டிராஃபிக் பட்சத்தில் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். வீட்டிலேருந்து ரோல்ஸ் இங்கே பாருங்கள், ரோல்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து சாப்பிட்டு தான் நான் அடுத்த இது ரோல்ஸ் தான், அது காட்ட மாட்டேன், நான் தானே செஞ்சேன். ஸோ இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு தான் நாங்கள் வாகனத்தை எடுக்க போகிறோம். சாப்பிட்டு காணொலியை தொடர்றோம். ஓகே, ஃபைனலி நாங்கள் வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம், ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இனி இந்த காணொலி இப்போ இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷனில் போயிட்டு சந்திக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த குட்டி காணொலி பிடிச்சிக்கணும், அவரே பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை விடுங்க, உங்கள் திரு பாய்.